தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகத்திலிருந்து திருவெம்பாவை பாடல். ஆர்த்த பிறவித் துயர்கெட நாம் ஆர்த்து ஆடும் தீர்த்தன், நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன், இவ்வாணும் குவலயமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி, வார்த்தையும் பேசி வளை சிலம்ப, வார்களைகள் ஆர்ப்பரவம் செய்ய, அணி குழல் மேல் வண்டார்ப்ப, பூத்திகளும் பொய்கை குடையும், உடையான் பொற்பாதம் ஏத்தி, இருஞ்சுனை நீராடேலோர் எம்பாவாய். பாடல். முதல் இந்த பாடலை மூன்றாக எடுத்துக்கொள்கிறோம். முதல் பிரிவு சிவபெருமானை பற்றி புகழ்ந்து பாடுதல். இறுதி பிரிவு, மூன்றாவது பிரிவு, குளங்களிலே மகளிர் சிவபெருமானை பாடி நீராடுதல். இரண்டாவது பிரிவு மகளிருடைய மகிழ்ச்சி. இப்படி மூன்றாக நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். முதல் பிரிவு ஆர்த்த பிறவி துயர்கெட, நாம் எடுத்திருக்கின்ற இந்த பிறவியில் இருக்கின்ற துயர்களை எல்லாமும் நீக்குபவன் சிவபெருமான். ஆர்த்த பிறவி துயர்கெட, பிறவி இனி இல்லாது காப்பான். இந்த பிறவியிலே நாம் எடுத்திருக்கின்ற இந்த பிறவியிலே என்னென்ன இடர்கள், பிணிகள், துன்பங்கள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் தீர்த்து வைப்பான், இல்லாது காப்பான். சரி, முதல் வரி. இரண்டாவது வரி, நாம் ஆர்த்து ஆடும் தீர்த்தன். தீர்த்தம் என்றால் புனித நீர், தீர்த்தன் என்றால் புனிதன். நம்முடைய பிறவி பிணியை சிவபெருமான் தீர்த்து வைப்பதால், பிறவி பிணியிலிருந்து நம்மை காப்பதால், அவனை புனிதனாக நாம் கருதி, சிவபெருமானை புனிதனாக நாம் கருதி ஆர்த்து நாம் மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த வரி, நல் தில்லை சிற்றம்பலத்தே தீ ஆடும் கூத்தன். சிற்றம்பலம், சிதம்பரம், நடராஜர். நல் தில்லை சிற்றம்பலத்திலே தீயாடும் கூத்தன். தில்லை அம்பலவன் நடராஜன், அனலேந்தி ஆடும் கூத்தன் சிவபெருமான். தேவார வரிகளிலே ஞாலமாம் தில்லை தன்னுள் நவின்ற சிற்றம்பலத்தே நீலம் சேர் கண்டனார்தாம் நீண்டு எரி ஆடுமாறே, அப்படி தேவார வரிகள் சொல்லும். சிதம்பரத்திலே, தில்லை சிற்றம்பலத்திலே தீ ஆடும் கூத்தன் சிவபெருமான். இவ்வாணும் குவலயமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி. இந்த பரந்து விரிந்த வானம், இந்த உலகம் அனைத்தையுமே படைத்து காத்து ஒடுக்கி வைத்து விளையாடும் இறைவன் சிவபெருமான். அந்த சிவபெருமானை வார்த்தையும் பேசி நீங்கள் போற்றி பாடி, மகளிரே, மார்கழி திங்களில் அதிகாலை வைகரை வருமுன்னே இவ்வளவு சிறப்பு பெற்ற இறைவனை போற்றி பாடி, வளை சிலம்ப நீங்கள் கைகளில்
அணிந்திருக்கின்ற வளையல்கள் எல்லாம் ஒளி எழுப்ப, வார்களைகள் ஆர்ப்ப அரவம் செய்ய, நீங்கள் அணிந்திருக்கின்ற அணிகலன்கள் எல்லாம் நீங்கள் ஆடும்போது ஆடி ஒளி எழுப்ப, அணி குழல் மேல் வண்டார்ப்ப, உங்களுடைய அழகிய கூந்தல், அந்த கூந்தலை சுற்றி வண்டுகள் ஆர்ப்பரிப்ப. இப்படி ஒரு நிலையை மாணிக்கவாசகர் நினைத்து உருவாக்கி பாடல் எழுதியிருக்கிறார். அடுத்த வரி, பூத்திகளும் பொய்கை குடைய. இப்போ நீங்கள் குளிக்க செல்லுகின்ற குளங்கள் பூத்திகளும் பொய்கை குடைந்து, பூக்கள் நிறைந்த பொய்கை, பூக்கள் நிறைந்த குளங்கள், பூக்கள் நிறைந்த குளத்தை குடைந்து, உடையான் பொற்பாதம் ஏத்தி, உடையான் என்றால் சிவபெருமான், சிவபெருமானுடைய திருவடிகளை வணங்கி, பொற்பாதம் ஏத்தி வணங்கி, இருண்சுனை நீர் ஆடேலோர் எம்பாவாய், அந்த குளத்திலே நீங்கள் ஆடேலோர் நீராடேலோர், புனித நீர் ஆடேலோர், இருண்சுனை நீர் புனித நீர் ஆடேலோர் எம்பாவாய். இது பாடல். எவ்வளவு சிறப்பாக நுணுக்கமாக மாணிக்கவாசகர் படைத்திருக்கின்றார். சிவபெருமானை பற்றி புகழ்ந்து முதல் 3 வரிகளிலே சொல்லி, மகளிர் அந்த சிவபெருமானின் புகழினை எவ்வாறு எடுத்து ஆடி பாடி வருகிறார்கள் என்பதை சொல்லி, கடைசி பிரிவிலே பூத்திகளும் பொய்கைகள் அன்றைக்கு இருந்திருக்கின்றன, பூத்திகளும் பொய்கை குடைந்து இன் சுனை நீராடி அடேலோர் எம்பாவாய் என்று மாணிக்கவாசகர் திருவெம்பாவையிலே பாடலை மிக அருமையாக வடித்திருக்கிறார். மார்கழி திருநாள் அல்லவா? அனைவரும் அதிகாலையிலே வைகரையிலே இன்சுனை நீர் நீராடி மகிழ்வோம். ஆனந்த கூத்தன் தீயாடும் கூத்தன், அவனை போற்றி பாடுவோம். அனைத்து புண்ணியங்களையும் சேர்ப்போம். இறையருளுக்கு பாத்தியமாவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மீண்டும் சந்திப்போம்.